Hi all of you, welcome back. Guys, நம்ம சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சேலமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஸ்வாதிங்கிறவங்க. ஸோ இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் செந்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மிக பயங்கரமான ஒரு ஜின் விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஜின்னால இவங்களோட லைஃபே அவங்க தொலைச்சிட்டாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் நவம்பர் மாதம் அன்னைக்கு நடக்குது. ஸோ ஸ்வாதி அண்ட் செந்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சேர்ந்தவங்க. நீங்கள் அந்த ஊர் பக்கம் போயிருந்தீங்கனாலே தெரியும், சேலம் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலைகளாக இருக்கும். ஸோ அந்த மலைப்பகுதியை ஒட்டி தான் இவங்களோட வீடு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் கொஞ்சம் நடு உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மணி ஈவினிங் டைம் தான். ஒரு 6 to 7 மணில பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியறத வந்து இவங்க பார்க்குறாங்க. ஸோ இங்கே என்ன நெருப்பு இருக்கு, இந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்களே, என்ன திடீர்னு இங்கே நெருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், என்னவா இருக்குன்னு பார்க்கலாம், ஒருவேளை காட்டு தீயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது அவங்களுக்கு என்னன்னு தெரியாம அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. செந்தில் என்ன சொல்றாருன்னா, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஜஸ்ட் நார்மலா அந்த தீ வந்து பத்தி இருக்கும், இது காட்டு தீயா இருக்க வாய்ப்பு இல்லை, யாராவது போய் அங்க வந்து இந்த பழைய முள்ளுச்செல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்வாதி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அவ்வளோ ஹைட்ல போயிட்டு யாரும் இதை பண்ண மாட்டாங்க, அதுவும் குறிப்பா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் பகல் நேரத்துல தான் நடக்கும், நைட் நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிறது வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாதியோட வற்புறுத்தலின் பேரில் செந்திலும் ஸ்வாதி ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு டார்ச் எடுத்துட்டு அந்த மலைப்பகுதியை நோக்கி போகிறாங்க. அந்த மலையை நோக்கி கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான அனுபவம். என்னன்னா, அந்த தீபத்துக்கு கிட்ட போயிட்டாங்க, நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அங்கே கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை சுற்றி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த 5-6 பேரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிகம் பண்ணக்கூடிய ஒரு மாந்திரிகரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது, இந்த இடத்துல யாருக்கும் மாந்திரிகம் பண்ணுறதுக்காக தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கு என்ன பண்ணுறாங்கிறதே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்வாதி வந்து கேட்கும்போது, வேணாம் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம போயிடலாம், மேபி வந்து இந்த பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்காக தான் வந்திருப்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி மறைவான விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஸ்வாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரதுக்கான மனசே இல்லை. அவரோட ஹஸ்பண்ட் தான் அவரை கட்டாயப்படுத்தி இங்கேருந்து போயிடலாம், வேணாம், இவ்வளோ நேரமாக நம்ம அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதே பெரிய விஷயம், மேபி பட்டிருந்தோம்னா கூட நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வாதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, ஸ்வாதியோட உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்படுது. அன்னைக்கு நைட் அவங்க தூங்கும்போது அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்படியே நெருப்பு மாதிரி ஒரு ஹீட்டான ஒரு வேவ் வந்து இருக்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி உடம்புல இருந்து ஏதோ கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, நேற்று அந்த விஷயத்தை பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழியுது, ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. இந்த 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஸ்வாதி வந்து வீட்டில் இல்லை. செந்தில் வந்து அங்கங்கன்னு தேடுறாங்க, நிறைய பேர்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க. எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஸ்வாதி ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே வராங்க. எங்கே போனால் யார்ட்டையுமே சொல்லாமல் போயிட்டு, அப்படி என்ன உனக்கு வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காமனாக நடக்கிற சண்டை தான் அன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம அந்த காட்டுக்கு போகணும் இல்லையா, அந்த காட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன், அங்கே இப்போ யாருமே இல்லை, நம்ம அன்னைக்கு அங்கேருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம், நீ எதுக்கு வாலண்டியராக தனியாக போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து அந்த சண்டை அப்படியே பெருசாக கன்டினியூ ஆகுது. அன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஸ்டேட்லேயே இருக்கிறாங்க. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 11 to 12 அந்த டைமில் ஸ்வாதி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படுது. ரத்த வாந்தி வந்து எடுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை, அவளுக்கு வந்து நிறைய அப்நார்மல் ஸ்டேஜுக்கு மாறுறா, என்னென்னமோ பண்ணுறா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பற்றி யார்ட்டையாவது ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலாக டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் வந்துட்டு அவங்க வந்து நார்மலாக டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டேப்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாகிற மாதிரி தெரியல. கண்டினியூஸாக அந்த நைட் ஆகும்போதுலாம் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மந்திரிக்கிறவங்க இவங்கெல்லாம் போய் பார்த்து விசாரிக்கும் போது அதுலேயே ஒரு 4-5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து ஏமாறுறாங்க. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூராக குணமே ஆகலை. ஃபைனலாக ஒருத்தர் வந்து தேடி பிடிச்சி வைஃபுக்கு வந்து எதனால இந்த மாதிரி ஆகுது, அப்பப்போ தனியாக அவளாக உட்காந்து பேசுகிறா, ஏதாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா, வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கோவம், அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த நார்மல் சுச்சுவேஷன்லேருந்து ரொம்ப அப்நார்மலாக மாறுறா, சடனாக கோவப்படுறா. ஸோ இவங்க பேரை வச்சு அந்த மாந்திரிகர் வந்து ஒரு சில கணக்கெல்லாம் போட்டு பார்த்து வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த காட்டில் அவங்க வந்து செய்வினை பண்ணாங்க இல்லையா, அதை வந்து ஒரு பெண் ஜின்னை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பெண் ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாதியோட உடம்புக்குள்ளார புகுந்திருக்கு. ஸ்வாதியோட உடம்புக்குள்ளார எப்படி புகுந்துச்சுன்னா,
இவங்களுக்கு மென்சஸா இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட்ல தான் இவங்க அங்க போயிருக்காங்க. நார்மலா பலவீனமா இருக்கக்கூடிய ஒருத்தங்களை ஈஸியா வந்து ஒரு ஜின் வந்து பொசஸ் பண்ணிடும். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ் டைம்ல வந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அது உள்ளார பூந்துரும். இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியவங்க கூட அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த பொண்ணுங்க வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ எதாச்சுமா அன்னைக்கு அவங்க போன டைமும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்ததுனால வேற வழி இல்லாம இந்த ஜின்னால அவங்க ஈஸியா வந்து பொசஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ஜின்னை வந்து உங்க உடம்புல இருந்து துரத்தணும், இதை வந்து நீங்க இது வந்து கரெக்டான ஆள்கிட்ட போய் பாருங்க, எனக்கு இதை பத்தி தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள வந்து ஒரு கெட்ட ஆன்மா வந்து இருக்கு. ஸோ அவங்களும் எங்கெங்கயோ போய் விசாரிச்சு பாக்குறாங்க. நாளாக பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. சுவாதியோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. யாருக்கிட்ட வந்து இதை கேட்கறதுன்னு தெரியாம ஏகப்பட்ட பேர்கிட்ட போய் இவங்க விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. ஒன்றுமே வந்து கடைசி வரைக்கும் பண்ண முடியல. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க சுவாதிங்கிறவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப நார்மலாக நடந்த மாதிரி தெரியல. என்னதான் வந்து நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரித்தாலும் அப்பப்போ கொஞ்சம் டைமில் சரியானாலும் ஏன் உள் மனசுக்கு என்ன படுதுன்னா கடைசி வரைக்கும் அவள் சரியாகவே இல்லை, அவள் நாங்கள் சரி பண்ணவே முடியல. எதனால வந்து நாங்கள் அதை பார்த்தோம், எதுக்காக அங்கே போனோம், எதுக்காக எங்கள் லைஃப் இப்படி ஆச்சு, எதனால என் வைஃபை நான் இழந்தேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாரே வந்து இன்னமும் அந்த குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் என்னமோ வந்து வெளியே சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ ஜின்னுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் என் வைஃபோட டெத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. செந்திலுக்கு அப்பதான் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துலேயே நடந்த சம்பவம் தான் இது. ஸோ கைஸ், இது மாதிரி ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களோட லைஃப் ஏதாவது நடந்திருந்தா மறக்காம என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் fayaztamil@gmail.com இதுக்கோ இல்லை என் fayaztamil இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும், டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த ஸ்டோரி நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டோரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம்.